வானமும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறதற்கு. ஹல்லேலூயா. எங்கிருந்து சிலது நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரங்கள் வரும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராயிருப்பார். அந்த நேரத்தில் எந்த மனிதன் தேவையோ, அந்த நேரத்தில் எந்த பொருள் தேவையோ, அந்தந்த காரியம் தடையில்லாமல் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீடர்களை அனுப்பி திரும்பி அவர்கள் வரும்போது அவங்கள பார்த்து, உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று குறைவு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. அதனால நம்மை திருப்தியாய் போஷித்து நடத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நம்ம குறைவை கண்டிப்பாக காண்பதே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால், நம் ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கிற துவக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில துவக்கம் எங்க வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கைகளுக்கு நேரிடுகிற காரியம் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அங்க எத்தனை நாள் இருக்கிறோமோ அது இல்லை, எத்தனை வருஷம் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும், செய்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க தான் அந்த இடத்துல உண்மையான நபர். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க மாத்தல. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை பிடுங்கிறதற்கு யாராலையுமே முடியாது. கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த கிருபை இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்ப எல்லாருமே இந்த கிருபையை வாங்குங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய கைக்கு கொடுக்கிறதுக்கு எது நேரிடுகிறதோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, முழு பலத்தோடே செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது ஒரு அபிஷேகமாகவே கர்த்தர் உங்கள் தலையின் மேல வைக்கட்டும். ஆண்டவர் ஒரு கிருபையாகவே கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இனி அந்த காரியத்தை, உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிற காரியத்தை நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாய் பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமேன். அப்போ ஒரு விதைய ஒரு மண்ணுக்குள்ள போடும்போது அந்த விதை எப்பொழுது முளைக்குது, எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியாதது போல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு உயர்வுக்கான ஒரு படியை, வெற்றிக்கான படியை எங்க எப்ப அந்த ப்ராசஸ கர்த்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதை தடுத்துடவே கூடாது எந்த நேரத்திலையும். நம்ம அப்படிதான், நம்ம அப்படி நினைப்போம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு கணிப்பு இருக்கும். அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம நல்லா வர முடியாது, இந்த இடத்துல இருந்தா நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு. இந்த கணிப்பு நம்ம ஆரம்பிச்சு ஒரு 5 வருடம் தாண்டினதற்கு பிற்பாடு வர்றது தவறல்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கணிப்பு வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் நான் இந்த இடத்துல எப்படி முன்னேற போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கும் போது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக துவங்க வேண்டியது நம்முடைய வேலை, முடிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. சோ என் தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விதையை கர்த்தர் மண்ணுக்கு மேல போட்டுட்டாரு. இந்த வருஷத்தினுடைய கடைசியில கர்த்தர் உங்களுக்கான துவக்கத்தை, இங்க இருக்கிற பலருடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டார். இந்த பிரச்சனை வரும்போதே ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. சில துவக்கங்கள் எப்போ அப்படின்னு சொன்னா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனும் தாயும் தன்னை மறந்துட்டாங்களோன்ற ஒரு உணர்வு வரும்போதுதான் அந்த துவக்கமே ஆரம்பிக்கிறது. சில துவக்கங்கள் ஆண்டவர் எப்போ ஆரம்பிப்பாருன்னா, போராட்டத்தின் நடுவிலே தான் சிலருக்கு துவக்கங்களே ஆரம்பமா. உங்களுடைய போராட்டத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா, சில ஆண்டவர் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போறதனுடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்கும்னா அந்த போராட்டத்துல தான் ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம சொகுசா இருக்கும்போது அந்த துவக்கம் ஆரம்பிக்காது. போராட்டத்தின் நடுவிலே துவங்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
ஆபிரகாம ஆண்டவர் தனியாக ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாரு. தனியாக ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறவர். எங்க இருந்து அவனுடைய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாம் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நான் கிளம்பும் போதே ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா உண்மையிலே கிளம்பும் போது ஆரம்பியல, பிரியும் போதுதான் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். ஆபிரகாம் மட்டும் வரவில்லை. யாரோட வந்தார்னா, தன்னுடைய இனத்தை விட்டு பிரியும் வரும்போது தேராகோட தான் அவர் பிரயாணம் பண்ணாரு. ஆனா வர்ற வழியில அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டீம் இவனை விட்டு பிரிஞ்சு, நீ வேணா போ, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் தனியா டிராவல் பண்றாரு. லோத்து அவரோட போறாரு. இப்போ லோத்தும் பாத்தீங்கன்னா சோதோம் குமர பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லோத்து தனியா பிரிகிறாரு. ஆனா உண்மையான வெற்றியினுடைய துவக்கம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் கூட இருக்கும்போது ஆரம்பிக்கல, அவங்கள விட்டு கர்த்தர் பிரிக்கும் போதுதான் அவனுடைய துவக்கமே ஆரம்பமானது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், உங்களோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை இவர்கள் கூட என்னை விட்டு பிரிந்தார்களா, இவர்கள் கூட நான் இனி எப்படி போவேன், நான் எப்படி செய்வேன்? இல்ல, கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய துவக்கத்தை பிரிகிற இடத்திலேயே நம்மை துவக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தேவன். அந்த இடத்துல இருந்து நம்ம பிரிக்கல, அந்த இடத்துல இருந்து நம்ம விலகல் அப்படின்னா, சில நேரத்தில் அந்த இடமே நமக்கு ஆபத்தா மாறி, அதுவே நம்மை வளராதபடி நம்மளை தடை செய்யும். அந்த இடமே நமக்கு பின்தங்கி நம்மளை கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் உள்ளவர் தான். அந்த இடத்துல இருந்து நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா பிரிச்சு, கர்த்தர் என்னை தனியாய் கர்த்தர் அழைத்து போகிறதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு புது வருஷத்தை நான் சந்திக்கிறதற்கு முன்பாக, என்னுடைய துவக்கத்தை இதற்கு முன்பாக ஆரம்பித்தீரோ இல்லையோ, நீர் எப்ப ஆரம்பிச்சீர்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்ன, அந்த கையளவு மேகத்தை பார்த்தது மாதிரி என்னுடைய துவக்கம் இதுவரையிலும் பூமிக்கடியில் இருந்தது போதும். இனி என்னுடைய துவக்கம் பூமிக்கடியில் இருந்து அப்படியே மேல எல்லாருடைய பார்வைக்கும் இது திளிர்த்திருக்கிறது. எஸ், நிச்சயமாய் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உங்களுடைய பலருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் பூமிக்கு அடியிலே இருக்கிற அந்த அனுபவத்தை மாற்றுகிற கர்த்தர், அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றி உங்களை ஆரம்பித்து விட்டேன், உங்களுடைய ப்ராசஸை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார்ன்றதை நிலைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. ஒரு விசை கூட எல்லாரும் அறிக்கை செய்வோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்படின்றது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம தியானிச்சாச்சு. ஒன்று, ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய வாழ்க்கையில எங்கு துவங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்களேன். தெரியாது எங்க துவங்குறாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா
அந்த துவக்கத்தை ஒரே மாசத்திலையும் 6 மாசத்திலையும் கண்டுபிடிக்கவும் சொல்லுங்களேன் முடியாது. அது 5 வருஷமா இருக்கலாம், வெளியில தோன்றதுக்கு 10 வருஷமா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் துவங்கி இருக்கலாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே துவங்கி இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நீங்க வெளியில கர்த்தர் உங்களை வளர்த்திருக்கான அந்த விதையினுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிக்கவே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மண்ணுக்கடியில இருக்கிற வரைக்கும் பலவீனம் அல்ல. கர்த்தர் எவ்வளவு தூரம் உங்களை கீழே உருவாக்குறாரோ அவ்வளவு தூரம் உங்களை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க காட்டுல இருக்கிற சில மரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில மரங்கள் எல்லாம் காத்தடிச்சா சீக்கிரமா நவுன்றும். ஏன் இது எல்லா மரமும் நிற்கும் போது இது ஏன் நவுன்றது கேட்டா, சில மரங்கள் எவ்வளவு காத்தடிக்கட்டும், பலத்த காத்தடிக்கட்டும், அசையவே அசையாது. நம்ம அந்த காத்தடிக்கும் போது போய் நிற்கும் போது பார்த்தா தெரியும், ஐயோ என்ன இது விழுந்துரும் போல தெரியுது அப்படின்னு. ஆனா அது சில டைம் ஒடிஞ்சு கூட போலாமே தவிர சாயாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வேர் எங்க போயிருக்கு அப்படின்னு சொன்னா, அது மேல வளர்றதற்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சோ அதை விட அதிகமா எங்க டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, கீழே வளர்றதுக்கு டைம் எடுத்திருக்கு. கீழே அப்போ இந்த ஜபத்துல இருக்கிற உங்க நிறைய பேரை ஆண்டவர் கண்ணுக்கே தெரியாம மறைவிடத்துல கர்த்தர் உங்களை வளர்த்துறாரா? சிலர் அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கும் இன்னும் பிரகாசிக்கல, இன்னும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க வெளியே தெரியல, இன்னும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்படல, இன்னும் ஒரு தலைமைத்துவம் உங்க கையில கொடுக்கப்படல. ஆனா நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க, ஆனா நீங்க நிறைய பாடுபட்டீங்க, ஆனா நிறைய உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. நான் இவ்வளவு முழங்கால நின்னுக்கிறேன், இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இவ்வளவு ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் இத்தனை காரியமெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். ஆனா வெளிப்பட்ட விதத்துல எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, நான் வளரவே இல்லையே, நான் ஒன்னும் செய்யவே இல்லையே, நான் ஒன்னும் பயன்படவே இல்லையே அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சி மற்றவர் மனிதர்கள் பார்க்கிறது போல சிம்பிளா குறைவா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உன்னை மேல வளர்த்துறதை விட உன்னை கீழே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வளர்த்துறேன், உன்னை அடியில நான் நல்லா வளர்த்துறேன். உன்னுடைய முழங்கால்கள், உன்னுடைய ஜபங்கள் வேரூன்றி கடந்து போகிறது. இல்ல, இதற்கு மேலாக கர்த்தர் உங்களை வளர்த்துவார். கர்த்தருடைய வருகை தாமதித்தானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற ஆண்டு அந்த கையளவு மேகத்தை பார்ப்போம், அந்த வளர்ச்சியை பார்ப்போம், ஆச்சரியப்படுவார்கள். மேலே முளை விட்டு கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற அளவிற்கு என்னை வளர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதனால ஆண்டவர் யார் கவனிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த விவசாயம் பண்ற எல்லாரையும் போய் பாருங்க, அவங்களுக்கு அவங்க நட்டுட்டு வருகிற எங்க தகப்பனார் விவசாயியா இருந்தாலும் தெரியும், வாழை மரத்தை நட்டுட்டு வர்றாரு பாருங்களேன். அந்த வாழை மரத்தை நட்டுட்டு அவரு போய் பார்த்த உடனே சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இல்லடா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கீழே வச்சிருக்கிற அந்த இது வேர் விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தோண்டல, நீங்க பார்க்கல, இருந்தது மாதிரியே தான் இருக்குது. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அது பச்சையா இருக்குப்பா, அது பட்டு போகலப்பா. நான் நம்புகிறேன் நமக்கு நிறைய பேருக்கு முளை வரல, இலை வரல. ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்னவா தான் இருக்கிறோம்னு சொன்னா, பச்சையா தான் இருக்கிறோம். நம்ம காஞ்சு போகல. காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மை வேறு விட்டு, நீ காஞ்சு போகல, நீங்க அழுகி போகல, கர்த்தர் உங்களை வேறு விட செய்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் மேலே கர்த்தர் பார்க்க செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சுத்தி இருக்கிறவங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், லேட் ஆகும். ஆனால் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை மறைவா நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, உன்னுடைய ப்ராசஸை நான் ஆரம்பிச்சுட்டேன், உன்னை வளர்த்துக்கிற ப்ராசஸை நான் ஆரம்பிச்சுட்டேன். ஹல்லேலூயா. இல்லப்பா, ஒண்ணுமே தெரியலையப்பா, என்னை வளர்த்துறதுக்காக நீங்க ஏதாவது ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, ஏதாவது துவங்கிருச்சான்னு பார்த்தா ஒண்ணுமே துவங்காதது மாதிரி இருக்குது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மறைவாய் நான் வளர்த்துகிறேன், நான் உன்னை வேறு விட செய்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. கருவையும் கண்கள் கண்டன,
மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவையும் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. ஆமென். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க நம்மளை எப்படி கர்த்தர் உருவாக்குனாராமா? உங்களிலே சிலரை கர்த்தர் பக்குவமாய் உருவாக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர் என்னை பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க. ஒரு நோட். ஆண்டவரே, நீர் என்னை பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி, பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி அப்பா. இந்த பாட்டை பாட பாட நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலன் வரும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை முளைக்க பண்ணுகிறதை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள். பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க அது முளைக்கிறத பார்ப்பாங்க. அழுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க முளைக்கிறத பார்ப்பாங்க. இது காஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க முளைக்கிறத பார்ப்பாங்க. இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அழுகி போகல, நீ காஞ்சு போகல, நீ வேர் விட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உங்களை வேர் விட பண்ணுகிறார். நிச்சயமாய் இது நடக்க போகிறது. சத்தமாய் ஆமென் என்று ஆமோதித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய பேருக்கு வருகிற ஆண்டிற்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வருகிறது. இல்ல, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை வேர் விட பண்ணுகிறேன், என்னை வேர் விட பண்ணுகிறேன். எஸ், அது கடினம் தான். வேர் விடுகிற காலம் அது கடினமான காலம், அது கடினமான காலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிர்மூலமாக்க ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், உன்னை பிடுங்கி போடுவதற்கு ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், உன்னை அழிப்பதற்கு ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். வருகிற ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெளியே தெரிகிற ஆண்டு, கர்த்தர் உங்களை முளைக்க பண்ணுகிற ஆண்டு, கர்த்தர் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கிற ஆண்டு. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றி அப்பா, நன்றி. கரங்களை தட்டி எல்லாரும் பாடும். ஆராய்ந்து நீர் அறிந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். பாடும். ஆராய்ந்து ஹல்லேலூயா. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பாடு. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் பாடுந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் பாடுந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். கைகளை மேலது. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் பிரமிக்கத்தக்க
பட்டயமாய் பக்குவமாய் உருவாக்கினி. இப்ப கையமா நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. பாடு. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை உம் திருக்கரத்தால் உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. சொல்லுங்க பகல். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். சத்தமா ஆமென். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் இது அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் இது அறிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் துவங்கி விட்டார், அவர் ஆரம்பித்து விட்டார். நம்முடைய கண்களுக்கு அது தெரியாவிட்டாலும் அவருடைய ஆரம்பம், நம்முடைய துவக்கம் எங்கு எதிலிருந்து எப்போ அப்படின்னு எனக்கு தெரியாவிட்டாலும் என்னை ஆரம்பித்தவர், என்னை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஸோ இன்றைக்கு இந்த செய்தியை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, ஆண்டவர் என்ன நமக்கு வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் உனக்கு எங்கே துவங்குறேன்னு நீ என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு நம்மை துவங்குற இடத்த நான் இங்கே தான் உன்னை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆனால் எங்க கர்த்தர் துவங்குறாரோ அந்த இடத்த தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு அந்த துவங்குற இடம் உங்களுக்கு வெற்றி உள்ள இடமாய் மாறுகிறதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படின்னு சொன்னால், நீ செய்ய உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, நீங்க பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்க முடியும். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். ஆமே. இப்போ தன்னுடைய தகப்பனார் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அண்ணன் தம்பி எல்லாரையுமே மிலிட்டரிக்கு அனுப்பிவிட்டு இவனை மட்டும், தாவீதை மட்டும் நீ இந்த ஆடை மேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு அனுப்புறாரு. இப்போ அண்ணன் தம்பி அண்ணனை மட்டும் அப்படியே அனுப்பி விட்டீங்க, என்னையும் அப்படியே அனுப்பி விடுங்க, நான் மட்டும் உங்களோட உட்கார்ந்து வீடு கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தினுடைய கைக்கு கரடினுடைய கைக்கு ஆட்டுக்குட்டிய தாவீது என்ன பண்ணாராமா? தப்புவித்தான். இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆட்டுக்குட்டிய தாவீது தப்புவிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா ஏதாவது கேட்பாரா? நீ ஏன் சிங்கத்திட்ட ஃபைட் போடலன்னு கேட்பாரா? இல்ல கரடியை எதுக்கு நீ விட்டு வச்ச அப்படின்னு கேட்பாரா? கண்டிப்பா கேட்க போறது இல்ல. அவங்க தகப்பனார் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையா இருக்கிறதுனால, ஈசாய் நம்ம கெட்ட ஆளெல்லாம் கிடையாது, நல்ல மனுஷன். அதனாலதான் அந்த ஊர்ல அவருடைய வீட்டுல பலி செலுத்த போறேன்னு சொல்லும் போது அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதனால அது கெட்ட மனுஷன் எல்லாம் கிடையாது. தன்னுடைய தகப்பனார்
நான் சிங்கத்தோட போராடி காயப்பட்டுட்டு தாவீது வீட்டுக்கு வந்தா, ஏப்பா ஒரு ஆடை தானே பிடிக்குது, நீ விட்டுற வேண்டியதானே, நீ எதுக்கு போய் அந்த உயிருக்கு ஆபத்தா இருக்கிற அந்த சிங்கத்தோட ஃபைட் பண்ண, அந்த கரடியோட ஃபைட் பண்ணேன்னு அவங்க அப்பா கண்டிப்பாக அப்படி ஒத்துக்க மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனார் ஒத்துக்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய தகப்பனார் அது தெரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ, அந்த மனுஷன் தாவீது ஒரு தீர்மானம் எடுத்தான், என் கையில கொடுத்திருக்கிற ஆட்டை ஒன்ன கூட இழக்காம, இதுக்கு நான் தான் உத்தரவாதம், இதை நான் தான் வழி நடத்தணும், இது என் கையில தான் இருக்குது, இந்த காரியத்தை நான் அறகுறையா செய்ய மாட்டேன், நான் முடிஞ்ச வரைக்கும் 100% முழு பலத்தோட செய்யணும்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட இழக்காம செஞ்சான் பாருங்க. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களையே காப்பாற்றுகிற முழு பொறுப்பையும் கர்த்தர் அவன் தலையின் மேல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீங்க வாங்கியே ஆகணும், எல்லாரும் வாங்கணும். என்னன்னா, நம்பர் 1, கர்த்தர் என்னுடைய துவக்கத்தை எங்க வச்சிருக்காருன்னு தெரியல, ஆனா அந்த துவக்கத்தை கண்டுபிடிக்கிற முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, என் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு. என்னுடைய வீட்டில் அறகுறையாய் செய்கிறவர்கள் யாரும் இல்லை. என்னுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் ஒன்று கொடுக்கணும், அவங்களுக்கு செய்கிற அந்த காரியத்தை முழு பலத்தோட செய்யக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஊற்றுவாராக. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஊற்றுவாராக. இங்க இருக்கிறவர்களோட உங்களுடைய தலையின் மேல் கரத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், என்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ, எனக்கு வாய்க்கிறது எதுவோ, நீர் என்னை வாய்க்க பண்ணுகிறது எதுவோ, அதை முழு பலத்தோட செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக. சோ நம்பர் 1 இது. நம்பர் 2, இரண்டாவது, உங்களுடைய துவக்கங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில துவங்குற துவக்கத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்றதுக்கு, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்கும் போது எடுத்த தீர்மானத்தை யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, விட்டுத்தரவே கூடாது, விட்டுத்தரவே கூடாது. சிலருக்கு அதான் நான் அதுக்கு உதாரணம் நிறைய உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனசுக்குள்ள ஒன்ன ஆரம்பிச்சாச்சு, ஆனா சூழ்நிலை சரியில்லைன்னு உடனே அப்படியே டோட்டலா நிறைய பேர் மாறுவாங்க. இல்ல எனக்கு இப்படி இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி இருந்தா தான் நான் செய்வேன். மற்ற மாதிரி அதை உடனே அதை விடுறதற்கு நிறைய பேர் அஞ்சவே மாட்டாங்க பாருங்க. எனக்கு அந்த மாதிரி நான் நினைச்சது மாதிரி நடக்கல, நான் என்ன பண்ண முடியும், நான் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்டு, ஒரு தீர்மானத்தை எடுத்தாச்சு, அதை செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில தலைவர்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு நிறைய பேருக்கு, சிலர் வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் தலைவர்களை பார்த்து கோவப்படுவாங்க. என்ன கோவப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க போனாதான் அது நடக்குமா, நீங்க போய் நின்னாதான் அது செய்வாங்களா, வேற யாரும் செய்ய மாட்டாங்களா, உங்களுக்கு தான் இவ்வளவு பலவீனமா இருக்குல்ல, விட்டுற வேண்டியது தானே, உங்களுக்கு தான் இது நடந்துச்சு இல்ல, விட்டுற வேண்டியது தானே. ஆனா தலைவர்கள் பாருங்க, வெற்றி அடைகிற தலைவர்கள் யாருமே அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க பாருங்க. அவ்வளவு நீங்க எவ்வளவு கஷ்டமானாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நின்றுவாங்க. அவங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்தானம் தங்களுக்குரிய ஸ்தானமாய் நினைக்கிறார்கள். தங்களுக்குரிய ஸ்தானத்தை அவ்வளவு சீக்கிரமா இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்காக பாடுபட்டாலும் பாடுபடுவாங்களே தவிர அந்த ஸ்தானத்தை விட்டு எல்லாம் வெளியே போக மாட்டாங்க. அப்படி தங்களுக்குரிய ஸ்தானத்தை கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போற நிறைய பேரு அந்த ஸ்தானத்தை இழந்திருக்கிறதை என்னுடைய கண்கூடா நான் பார்த்திருக்கிறேன். தங்களுடைய ஸ்தானத்தை விட்டவங்க திரும்பி பிடிக்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை, கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க கமிட் பண்றதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களை முன்னேற்றுவது என்கிறது ஆண்டவருக்கு அரிதான காரியம்.
பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இது திட்டு வாங்குறதுக்கும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, திட்டு வாங்குறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நீங்க உங்களுடைய இருதயத்தை சாய்க்கல அப்படின்னு சொன்னா, நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, உங்களை வளர்த்துவது கர்த்தருக்கு கடினம்னு சொல்ல. ஹலோ, உண்மையா? நீங்க என்ன செய்யுங்களேன், உங்க கையில நீங்க எடுக்கிற காரியங்கள் வந்து ஃபிளெக்சிபிள்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொன்னா உங்க கைக்குள்ள இருக்கிறது எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும். ஆண்டவர் வந்து குயவனுடைய கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குயவன் கையிலே இருக்கிற களிமண் வந்து நீங்க நினைக்கிறது மாதிரி இருக்காது. எப்படி இருக்கும்? நீங்க நல்ல களிமண்ணை எடுத்து தண்ணியில அது பிசைஞ்சதுக்கு பிறகு கையில வச்சு இப்படி நசிச்சு பாருங்க. இப்படி நசிக்கிட்டு நீங்க கையை எடுத்து பாருங்க, கையில ஒன்றும் இருக்காது. இந்த சின்ன சின்ன ஓட்டை இருக்கு பாருங்க, எல்லா ஓட்டையிலும் அது என்ன பண்ணும்? அதுக்கு பிறகு அதை திருப்பி வலிச்சு திருப்பி உருண்டையா உருட்டலாம், சப்பையா பண்ணலாம், நீளமா பண்ணலாம், ஒல்லியா பண்ணலாம். உங்க மனசுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே எதுல பண்ணலாம்? இதுதான் இப்ப நம்ம எல்லாம் கூட வச்சுக்கலாம். நானும் 90s தானே, அதனால வந்து இப்போ நம்ம எல்லாம் நீங்க அப்புறம் இந்த இவங்க எல்லாருமே நிறைய பேருடைய விளையாட்டு. நீங்க வந்து நிறைய பேர் இந்த சமையல் பண்ற பாத்திரம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, பொம்மை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க எதுல பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் எதுல தான் பண்ணணும்? மண்ணுல, களிமண்ல தான் பண்ணணும். நீங்க நிறைய நம்ம களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு அந்த மாதிரி பொம்மைக்கு காது மூக்கெல்லாம் வச்சு சட்டியில எல்லாம் வச்சு அந்த தூக்குறது மாதிரி எல்லாம் வச்சு நம்ம நிறைய பேர் பண்ணி வெயில்ல காய வச்சு அதை வந்து ஒருத்தன் இடிச்சு போட்டு அதுல பிரச்சனை பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வைங்களேன். இன்னைக்கு ரொம்ப களிமண்ணை தொட்டா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், புண்ணு வரும் அப்படின்னு சொல்றதுனால இன்னொன்னு கொடுத்தாங்க. இந்த பிள்ளைங்க கையில என்ன அதுக்கு பேரு? கிளே இல்ல? ஆமா, கிளே. இந்த கிளே அப்படின்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான், அதை எடுத்து கையில பிசைஞ்சிங்கன்னா அதுவும் வந்து நம்ம சொல்றது படியெல்லாம் கேட்கும். அப்போ எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வளைஞ்சு கொடுக்குறாங்களோ, நிமிந்து கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொன்னா, என்னை எவ்வளவு வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், என்னை பெண்ட் பண்ணலாம். நான் யார் கையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்க கையில இருக்கிற ஆண்டவரே, உங்க கையில. நான் திட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆண்டவரே, நான் சத்தத்தை வாங்கிறதுக்கு ரெடி ஆண்டவரே. இந்த ஆயத்தம் இல்லாத ஒருத்தரும் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, உங்களை ஆண்டவர் நிறைவாய் என்ன பண்ண முடியாதுன்னா வளர்த்தவே முடியாது. ஹல்லேலூயா. வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரட்டும். என்ன கிருபை அப்படின்னு சொன்னா, என்னை வளர்த்துவதற்கு நான் என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை முற்றிலுமாய் நான் தருகிறேன் ஆண்டவரே. நான் எடுத்த தீர்மானத்துல நான் கடைசி வரையில உறுதியா நான் இருப்பேன். அதற்கு இடையில என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நீங்க தூக்குற வரைக்கும், நீங்க எடுக்கிற வரைக்கும், அவங்க துரத்துற வரைக்கும், அவங்க வேண்டான்னு சொல்ற வரைக்கும் அந்த இடத்துல அமர்ந்திருக்க கூடிய ஒரு கிருபையை, தாங்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல யாரோடையோ கர்த்தர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் கர்த்தர் அதை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தாருமாண்டவரே, குயவனுடைய கையிலே களிமண் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாங்கள் உம்முடைய கரத்திலேயே இருக்கிறோம். சோ நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் உங்களை மறைவாய் கர்த்தர் எப்ப வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 2 மறந்துடாதீங்க. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மளை விதைச்சிட்டாரு, கர்த்தர் நம்மளை வளர்த்துறாரு. வருகிற ஆண்டு இங்கே இருக்கிற பலர், இந்த சத்தத்தை கேட்கிற பலர் வெளியிலே கர்த்தர் உங்களை முளை விடுவதை, நீங்கள் காய்ப்பதை, கனி தருவதை நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். இந்த இடத்துல ஒரு விதை இறந்ததையே மறந்தவங்க நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள். உங்களை நட்டு பல வருடங்கள் ஆயிருக்கும்,
நீங்கள் அந்த இடத்துல நாட்டப்பட்டு பல வருடங்களாயிருக்கும். ஆனால் இதுவரையிலும் நீங்கள் முளைக்காமலே கண்ணுக்கு தெரியாமலே இருந்திருப்பீர்கள். ஆனால் நிறைய பேர் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் முளைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது நிறைய பேருக்கு பிரமிப்பா இருக்க போகிறது. நிறைய பேர் ஆச்சரியமாய் பார்க்க போகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை பார்த்தவர்கள் மறுபடியும் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே பார்க்க போகிறார்கள். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவருடைய துவக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாததுனால நம்பர் 1 நீங்க மறந்துடவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை கேட்கல முழு பலத்தோடு செய். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நம்மளை எப்போ ஆரம்பிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எடுத்த தீர்மானத்துல அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நானாகத்தான் இருக்கணுமே தவிர நான் ஒரு நாளும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறக்கூடாதுன்றத கர்த்தர் உங்களிடத்திலேயே எதிர்பார்க்கிறார். பரவாயில்ல, அந்த சூழ்நிலைகள் மாறி வரும், அந்த தேவைகள் மாறி வரும். பாருங்க, ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு சகோதரி வந்து திருநெல்வேலியில சாராடெக் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். அப்போ இந்த காலேஜில் வந்து அவங்க 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தங்க வந்து ப்ரேயர் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ ப்ரேயர் நடத்தி இருக்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க அந்த கேர்ள்ஸை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களுடைய ஃபியூச்சருக்காக உங்களுடைய வருங்கால கணவனாருக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி கை தூக்கலை அப்படின்னா சொல்லி கணவனாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா? அப்போ யாருமே கை தூக்கலையாமா. உடனே அந்த கிளாஸ் நடத்த வந்திருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய வருங்கால கணவனாருக்காக இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க என்னென்ன ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு அந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனசுல அந்த பிள்ளைக்கு குத்தப்பட்டு, இது கர்த்தர் ஏன் கூட தான் பேசுறாருன்னு சொல்லி அன்றையிலிருந்து அந்த காலேஜ் படிக்கிறதுல இருந்து 10 வருஷம் தாண்டி அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. 10 வருஷம் தவறாம 1 மணி நேரத்தை அந்த தன்னுடைய எதிர்கால கணவனாருக்குன்னு பிக்ஸ் பண்ணி 10 வருஷம் ஒரு நாள் கூட தவறாம ஜெபம் பண்ணிருக்காங்க. ஒன் டே என்ன நடந்தாலும், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அன்னைக்கு 1 மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தன்னுடைய எதிர்காலத்தை இப்படி இருக்கணும், தன்னுடைய கணவனார் இப்படி இருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். அப்போ 10வது வருஷத்துல திருமணம் ஆகுது. இவங்க தான் சொல்லியிருக்காங்களே, நான் எதையுமே சொல்ல மாட்டேன், எங்க அம்மா அப்பா யாரை காமிச்சாங்களோ நான் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, நான் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதனால கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார்னு சொல்லி திருமணத்தை பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய கணவனாருடைய கேரக்டர் வந்து இவங்க என்ன கேரக்டருக்காக ஜெபம் பண்ணாங்களோ அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சாம். நேர் எதிரா அவங்க ஜெபம் பண்ணும்போது சொன்ன ஒரு ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவாங்களாமா, ஆண்டவரே எனக்கு வருகிற கணவனார் ஞாயிற்றுக்கிழமையானா அவர் ஃபர்ஸ்ட் ஆளா எந்திரிச்சு அவர் ரெடி ஆகி, நீங்களாம் கிளம்பலையா கிளம்புங்கன்னு சொல்லி அவர் தான் எங்களை கிளப்பி கூட்டிட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு கணவனார எனக்கு தரணும்னு ஜெபம் பண்ணாங்களாம். அவங்களுக்கு வந்து புதன்கிழமை திருமணம் ஆகிறது. அந்த ஃபர்ஸ்ட் சண்டே நான் நைட்டே இவங்க எல்லாம் சட்டை பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு, எங்க நாளைக்கு நம்ம வந்து 2வது ஆராதனைக்கு போகலாம், 8:30 ஸ்டார்ட் ஆகுது, நம்ம 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்க வந்து 7 மணிலேருந்து எழுப்புனாங்களாம். இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும், எந்திரிங்க, புது மாப்பிள்ளை வேறையா, நீங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடியாங்க, நானும் ரெடியாக போகிறேன்னு சொல்லி எழுப்பிட்டு 7 மணிக்கு எழுப்பிட்டு காஃபியை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க போய் ரெடி ஆகி கரெக்டாக 7:45 வந்து பார்க்குறாங்களாமா, காஃபி ஆறி போய் தூங்கிட்டு இருக்கிறாரு. 7:45 திருப்பி இது பண்ணி, எங்க காஃபி ஆறுது நான் சூடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லி
திரும்ப சூடு பண்ணிட்டு 8 மணிக்கு எந்திரிங்க, டைம் இல்லை, உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சும்மா ஞாயிற்றுக்கிழமையாவது சும்மா இருக்க மாட்டியா, சரி 8:30 மணி போனா அடுத்த சர்வீஸ் போகலாம் அப்படின்னாராமா. இவங்களுக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சாம். அப்புறம் திட்டிட்டே எந்திரிச்சு பல்லு விளக்கி வீட்டில இருந்து கிளம்பும் போது 8:45 கிளம்பி அங்க போயிட்டு 9:15 சர்ச்சுக்குள்ள போய் 10 மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சிருச்சாம். அவங்க சொன்னாங்க, என் லைஃப்லயே ஒரு 3/4 மணி நேரம் சர்ச்சுக்கு அட்டன் பண்றது இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்டே போயிடுவேன், லாஸ்டா தான் வருவேன். முடிச்ச உடனே இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே முடிச்ச உடனே என்னுடைய கணவனார் சர்ச்சில் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில நாங்க 2 பேரும் கிளம்பி வரணும்னு பாஸ்டர் ஆமேன் போட்டு முடிச்ச அடுத்த நிமிஷத்துல போலாமா. ஏங்க நம்ம இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கிறோம், பாஸ்டர்ட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு. இல்ல அங்கெல்லாம் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுக்கும் போயிடுவோம், இடையில பாத்துடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வண்டியை எடுக்கணும்னு நினைச்சாரு. இவங்க அப்படியே அப்செட் ஆகி போச்சு, நம்ம 10 வருஷம் ஜெபம் பண்ண ஜெபம் போயிடுச்சு, வீணா போயிருச்சு, என்ன இப்படி நடக்குது, நமக்கு ஒண்ணு கூட நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. அப்ப ஒரு காலத்துல இதுல இந்த கணவனாரை விட்டுறலாம், இது நமக்கு மேட்ச் கிடையாது, நம்ம தெரியாம இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, என்னமோ தெரியல பாஸ்டர், அந்த டைம் இந்த போன்ன்ற ஒண்ணு என் கையில இல்லை, இந்த போன்ன்ற மட்டும் ஒண்ணு இருந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் டைவர்ஸ் ஆயிருப்பேன். இது இல்லாதனால எங்க வீட்டுல தொடர்பு கொள்ள முடியல, பேச முடியல, அதனாலே. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் பேசினாராம். இவங்க கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அவங்க தன்னுடைய வருங்கால கணவனாருக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணாரோ அதை விட அவர்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். என் கணவனாட்ட நான் கோவப்படக்கூடாது, என் கணவனாட்ட எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், காலையில எந்திரிச்ச உடனே அவருடைய காஃபி நான் தான் போட்டு கொடுக்கணும், அவருக்கு ஸ்டாக்ஸ் நான் தான் போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பொருத்தனை எடுத்திருந்தாங்களாமா. இவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி போய் இந்த மிருகத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்தாங்களாம். அப்பதான் ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு நாள் பேசினாராமா, நீ ஜெபம் பண்ணது எல்லாம் ஓகே, பட் நீ எதுக்கு உன் கேரக்டரை மாத்துற, இன்னொருத்தர் அதுக்கு நீ நினைச்சது மாதிரி நடக்கல அப்படின்னு உடனே நீ உன்னுடைய குணத்தையே சேஞ்ச் பண்ணலாமா, நீ எடுத்த பொருத்தனை எப்படி கைவிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே மறுபடியும் மன்னிப்பு கேட்டு, இல்ல ஆண்டவரே நான் சாகர வரைக்கும் நான் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி 11 வருடம் தாண்டி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் மரிச்சு போற ஒரு சூழ்நிலை, மரணத்திற்காக போராடிட்டு இருக்கிறாரு. எங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு. அப்ப ஆண்டவர் அங்க அவரை சந்திக்கிறாரு, தொடப்படுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாரு. போகும்போது ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு கூட இந்த சிஸ்டரை பிடிச்சி திட்டுன்னு திட்டி, நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ வீட்டுல உயிரோட இருக்காத, ஒண்ணு செத்துரு இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஆனா அந்த ஐஸ்ல இருந்து வெளியே வரும்போது போன கணவனார் இல்ல, 10 வருஷமா ஜெபம் பண்ண கணவனார் திரும்பி வந்தாராம். 10 years. அதற்கு பிறகு ஒரு 5-6 வருடங்கள் இப்ப டிராவல் பண்ணிட்டு கடந்த நாட்கள்ல என்ன சந்திக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபமெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சேன். இல்ல அந்த நினைக்கிறேன், நான் அந்த 10 வருடமும் என்னென்ன என் கணவனாருக்காக ஜெபம் பண்ணனோ அத்தனையும் என் கணவனார் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி செய்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கேரக்டரை நீங்க என்ன பண்ணிக்காதீங்கன்னா மாத்தாதீங்க. ஆண்டவர் விதையை அன்னைக்கே போட்டாரு, நமக்கு தெரியாது அவர் எங்க ஆரம்பிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் மாத்த வேண்டாம், கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதம் செய்கிற கர்த்தர், உங்களை வெளிப்படையாய் கர்த்தர் நிச்சயமாய் மறைவிடத்திலே வளர்க்கிற நீங்கள் வெளியரங்கமாய் தென்படுகிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இடுவார். நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகவே போகாது. ஆமென். சோ நம்மை கர்த்தர் எங்க ஆரம்பிக்கிறார்னு தெரியாதனால ரெண்டாவது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எடுத்த பொருத்தனை, நான் எடுத்த தீர்மானத்திலே நான் நிலைத்திருப்பேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நடக்கும், நிச்சயம் நடக்கும்.
நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. என் கண்ணுக்கு முன்பாக ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. பல வருடங்களாக மூடப்பட்டு கிடக்கிற விதைகள், பல மாதங்களாக மூடப்பட்டு கிடக்கிற விதைகள் முளைக்க ஆரம்பிக்க போகிறது, துளிர்விட ஆரம்பிக்க போகிறது. கர்த்தரே அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் சொல்லுவோம், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் ஆமாம்? ஆமென். ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. ரொம்ப அழகான பாட்டு. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பலனை கர்த்தர் நமக்காய். எல்லாருடைய கரங்களை ஒரே போல் தட்டி கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார், தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் சொல்லலாம், என் தேவனா, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. கர்த்தர் அருள் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஹalleluya. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என்
என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவன். ஒரு 10 டைம் கைய மேல, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். அறிக்கை செய், அறிக்கை செய். ஹதலரம் தனமோட ஹதலரம் நடப்பதால் 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 சொல்ல 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 நடப்பதால் இந்த மன போராட்டங்கள் மாறுவதால் மாறுவதால் இயேசுவின் நாமத்தினால மாறுவதால். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள். அமராஜா எல்லாருடைய வலது கரத்தையும் உயர்த்தி நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம். நான் அதை ரொம்ப உணர்றேன், நான் அதை ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னுடைய மனசுல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா இன்றைக்கு ஒரு புதிய வருஷத்தை இன்னும் சந்திக்கல. ஆனா நான் இன்றைக்கு காலையில இந்த உபவாச ஜெபத்திற்காக ஆயத்தமாகும் போதே அப்படியே என்னுடைய சிந்தனைக்கு முன்னாடி ரொம்ப நாளா மண்ணுக்கடியில புதைச்சு வச்சிருந்த ஒரு விதை அப்படியே முளைக்கிறது மாதிரி என் மனசுல அப்படியே ஃபீல் ஆகுது. நான் அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நான் காண்கிறது மாதிரி நான் அதை ஃபீல் பண்றேன். அதை நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. அதை நினைக்கும் போது என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நான் நம்புறேன் அது எனக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். இல்ல சிஸ்டர் கண்டிப்பா அதை செய்வாரு, பிரதர் கண்டிப்பா அதை செய்வாரு. நீங்க நிறைய நாட்களாக கர்த்தர் உங்களை பத்திரப்படுத்தி வச்சிருந்தாரு. கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றக்காக. இது அழுகல, இது கருகல. இது அழுகல, இது கருகல. இது அழுகல, இது கருகல, இது பட்டு போகல. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை பட்டு போகல, உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை கருகல, உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை அழுகல. கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி பட்டு போனதா தெரியலாம், உங்க கண்ணுக்கு முன்னாடி அழுகுனது போல தெரியலாம், உங்க கண்ணுக்கு முன்னாடி அது இனி வளராதுன்னு தெரியலாம். ஆனா ஆண்டவர் இல்ல, பூமிக்கு அடியிலே வளர்த்துகிறார், கீழே வளர்த்துகிறார். அதனுடைய வேற கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றாரு. இது நிச்சயம் நடக்கும், இது நிச்சயம் நடக்கும். சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நிச்சயமாய் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். முளைக்கிறதை ஹல்லேலூயா மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் தெளிர்க்க பண்ணுகிற கர்த்தர், வளர பண்ணுகிற கர்த்தர். நல்ல ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி இத உரிமை கொண்டாடுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை கொண்டாடுங்க. இது எனக்காகத்தான் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இது என் பிள்ளைக்காகத்தான். சத்தத்தை உயர்த்தி ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை புறப்படட்டும். நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கட்டும். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நான் வருகிற ஆண்டு அதை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் கண்களால் கர்த்தரை காண பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதே இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் சாட்சியாய் சாட்சியாய் நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தியை கேட்க கேட்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். முது கோலும் முது தடியும் என்னை தேற்று, என்னை தேற்று. நம்பர் 1, முதலாவதாக என் கைக்கு நேரிடுகிறது எதுவும் அதை முழு பலத்தோடே செய். நம்பர் 2, இரண்டாவதாக தேவன் நம்மை மறைவாய் கர்த்தர் நம்மை வளர்க்கும் போது, நான் ஆரம்பிக்கும் போது எடுத்த அந்த தீர்மானத்திலே ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, சூழ்நிலை எனக்கு சாதகம் இல்லை, மனிதர்கள் எனக்கு சாதகம் இல்லைன்றதுக்காக
நான் என் கேரக்டரையோ நான் என் ஒப்பு கொடுத்தலையோ என்ன பண்ண மாட்டேன்னா நான் மாற மாட்டேன். என்னை முன்குறிச்சவருக்கு என்னை பற்றி தெரியும், என்னை அழைச்சவருக்கு என்னை பற்றி தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே கொடுக்காதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. எனக்கு தாங்கக்கூடிய பலன் கொடுங்கன்றது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய பிள்ளை ஒரு கல்லுகள் இருந்த இடத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. அவங்களுக்கு ஆரோக்கியமே எங்க நடக்கிறதா அப்படின்னு சொன்னா கல்லுகள் உள்ள இடத்துல தான் நடக்கிறது. நீங்க நிறைய இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் செருப்பு அப்படின்னு வந்திருக்குது. என்ன செருப்பு பார்த்துருக்கீங்களா? நீங்க கூட நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அக்குபஞ்சர் செருப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேலே பார்த்தீங்கன்னா முள்ளா கல்லா இருக்கும், ஒவ்வொரு டிசைன். சிலர் அக்குபஞ்சர் செருப்பில் கல் மாதிரி அப்படியே முட்டையாக வச்சிருப்பாங்க. சிலர் முள்ளு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அக்குபஞ்சர் செருப்பு இங்கே மட்டும்தான் சேலாகும். அப்படின்னா சிட்டியில் இந்த மாதிரி இடத்துல. ஆனால் கிராமத்தில் நிறைய பேர் எந்த இடத்துல சில இடத்துல செருப்பு போடாமல் தான் நடப்பாங்க. அவங்களுக்கு அக்குபஞ்சர் செருப்பு தேவைப்படாது. அவங்க கீழே நடக்கிறதே அவங்களுக்கு என்னவா தான் இருக்கும் சொல்லுங்களேன். நம்ம நிறைய பேர் தரையில் நடக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடுத்து தரையில் நடக்கும்போது நமக்கு செருப்புகள் தேவைப்படலை. ஆனால் இப்போ 24 மணி நேரமும் நம்ம செருப்பில் ரொம்ப சாஃப்டானது போகிறதுனால தான் நம்ம கால்களுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்களேன். நம்ம பழகிட்டோம், நம்முடைய உடம்பு அதுக்கு பழகிருச்சு, அதனால தான் மாறிடுச்சு. நம்ம அதுக்கு பழகி இருந்தோம்னா இது தேவைப்பட்டிருக்காது. அப்போ நமக்கு வருகிற ஒவ்வொரு போராட்டங்களும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அனுமதிக்க வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம். எனக்கு தாங்கக்கூடிய பலம் தாங்கன்றது மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை அழகா மோல்டு பண்ணி அடுத்த லெவல் லீடர்ஷிப்பில் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். என்னுடைய போராட்டத்தை தாங்க எனக்கு பலன், என்னுடைய போராட்டத்தை சகிக்க எனக்கு பலன். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியத்தையும் நான் அழகாய் கண்டுபிடிப்பேன். நம்பர் 3, மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் நம்மை மறைவாய், யாருக்கும் தெரியும், கர்த்தர் நம்மளை துவக்கத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா கண்டினியூட்டியில கவனமா இருக்கணும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எதுல கவனமா இருக்கணும்னா கைக்கு நேரிடுகிறது எதுவோ முழு பலத்தோட செய்வதற்கு கவனமாயிரு. நம்பர் 2 உன்னுடைய தீர்மானத்தை விட்டு விலகாதபடி கவனமாயிரு. நம்பர் 3 கண்டினியூட்டிய தவற விடாமல் கவனமாயிரு. புரியுதா நான் சொல்றது? நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை ஆரம்பிக்கிறாருன்னு நமக்கு புரியுதுல்ல? தெரியாது. உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சில பிரச்சனையில கர்த்தர் உங்களை ஆரம்பிக்கலாம், சில வியாதியில ஆண்டவர் உங்களுக்கான உயர்வை சொல்றேன். அப்படின்னா ஒரு குயவனுடைய கையில ஒரு விதை இருக்குது. இந்த விதைய அவர் என்ன பண்றாருன்னா நடுறாரு, மண்ணுக்கு அடியில நடுறாரு. மண்ணுக்கு அடியில நடாத வரைக்கும் அந்த விதை என்ன பண்ணாது? கேட்கல, முளைக்காது. நீங்க எத்தனை பேர் விவசாயத்துல இருந்தீங்கன்னு தெரியல. இந்த விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விதை அப்படின்றது நடுற எல்லா விதையுமே அப்ப எடுத்த விதையா இருக்காது. நம்ம சூரியகாந்தின்னு ஒரு செடி இருக்கு பாருங்களா, அந்த செடியில ஒரு சின்ன பிள்ளைங்க போய் பார்ப்பாங்க, எந்த பூ ரொம்ப காஞ்சிருக்குதோ அதை எடுத்துட்டு பிச்சு அப்படியே அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு அப்படியே விதைச்சு தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னா ஒரு 5 நாள்ல என்ன வந்துடும்? முளைச்சிடும். ஆனா இது சும்மா செடி. ஆனா விதை இருக்கு பாருங்களேன், வெண்டைக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் விதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப எடுப்பாங்க, எடுத்து அதை தனியா பிரிச்சு ஒரு நல்ல ஒரு ஒயிட் துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்டன் துணிக்குள்ள போட்டு கட்டி இறுக்கி, நிறைய பேர் இந்த வீட்டில் மண் அடுப்பு வச்சிருக்காங்க பாருங்க, விறகடுப்பு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதுவா கட்டி தொங்க விட்டுருக்கும். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம அம்மாங்கெல்லாம் நிறைய பேர் அங்கங்கா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பட் அது ஒரு 2 வருஷம் 1 வருஷம்லாம் இருக்கும். அடுத்த வருஷம் தான் அந்த விதையை எடுப்பாங்க. ஆனா மேல கட்டி தொங்க விடுற வரைக்கும் அது விதையாத்தான் இருக்குமே தவிர அது என்ன பண்ணாது? முளைக்காது. ஆனா அதை எடுத்து
மண்ணுக்கடியில போட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பா என்ன பண்ணிடும்? அது நல்ல விதையா இருந்தா முளைச்சிடும். இப்போ ஆண்டவர் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கலாம், நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் எங்க எப்ப நம்முடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்றாருன்னு நம்ம நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல, எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனா இந்த இடம் ஆரம்பிக்கிற இடத்த மிஸ் பண்ணாம அதுலயே போயிட்டோம்னா நம்ம ட்ராக்ல ஓடிக்கலாம். அதை நீங்க விளக்காம இருக்கிறதுக்கு தான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எதை நீங்க சொன்னா, உங்களுடைய கைக்கு நேரிடுகிறத எப்படி செய்யணுமா மாமா? ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை வச்சாலும், என்ன பொறுப்பை கொடுத்தாலும், என்ன வேலையை கொடுத்தாலும் நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, முழு பலத்தோட, ஃபுல் ஹார்ட்டோட, அவ்வளவுதான் ஆண்டவர் கூட இருப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய துவக்கத்தை நம்ம கண்டுபிடிக்காம நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணுமாமா, ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம்னு ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல தீர்மானமா இருக்கும் என்றால் யார் மாறினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அந்த சூழ்நிலையை நமக்காக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க எடுத்த தீர்மானத்துல மாறாம இருந்தா போதும். உங்கள் சூழ்நிலை எவ்வளவு தலைகளா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களுக்கு ஏற்றபடி மாறியே ஆகும். என் கர்த்தர் அந்த சூழ்நிலையை உங்களுக்காக மாற்றுவார், அந்த நபரை உங்களுக்காக மாற்றுவார். அந்த கண்டிப்பாக அது மாறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, நம்மளை கர்த்தர் எங்க எப்ப நடுறாருன்னு தெரியாதனால நம்முடைய கண்டினியூட்டியை நம்ம என்ன பண்ற கூடாதுன்னா, எதற்காகவும் விட்டுறவே கூடாது. இந்த டிஸ்கண்டினியூ இருக்கு பாருங்களேன், ஐயோ வெரி டேஞ்சர். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒண்ணு என்ன தெரியுமா? முக்கியமான சில காரியங்களிலிருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடவே கூடாது. நீங்க ஆரம்பிக்காம இருக்கலாம், நீங்கள் துவங்காம வேணா இருங்க. ஆனா ஒரு காரியத்தை நீங்க துவங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி 90% ஆண்டவரா உங்களை அங்க இருந்து கலட்டிட்டு போறாரு, பாதியில கொண்டு போறாருன்னு அது ஓகே. ஆனா நீங்களா சோதனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, அங்க சிலர் திட்டுறாங்க, பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு இது வேண்டாம், இந்த இடத்த விட்டுருவேன், நான் தூக்கி போடு, என்ன பெரிய இது அப்படின்னு நினைச்சு நீங்க எதுலையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அறகுறை. அப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திருமண வாழ்க்கையில 90% 100% ஏதோ தவறான உறவுகள், மற்ற மாதிரி உறவுகள் நம்ம என்னால பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. சரி, அதற்கு வேதம் ஒரு சில விதத்துல சரி, அதுவும் உங்களுடைய மன்னிக்கிற திறமையை பொறுத்து அப்படிதான் சொல்றா தவிர, ஒரு ஃபேமிலி, ஒரு கணவன், ஒரு மனைவி ஃபேமிலியில பிரச்சனை வரும்போது கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி, தாக்கு பிடிச்சு, விட்டு கொடுத்து, தாழ்ந்து போய் இந்த மாதிரி கட்டப்படுற குடும்பம் என்னைக்குனாலும் என்ன பண்ணுவோம்னா கட்டப்படும். சில பிள்ளைங்களும் சில பசங்களும் பாருங்க, கல்யாணமான புதுசுல கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் சொல்லுங்க. சில குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். ஆனா இந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இவங்களுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் அவங்க பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காலம் முழுவதும் இந்த கேரக்டரோட நான் வாழணுமா, காலம் முழுதும் இந்த கேரக்டரோட நான் வாழணுமா? அப்போ அவ்வளவு நாட்கள் ஆண்டவர் மாற்றுவார்ன்ற நம்பிக்கை இல்லை, இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுவோம்னு நம்பிக்கை இல்லை. இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வழியில போறோம், அந்த வழியில முள் இருக்குது, இந்த முள்ளை மிதிக்க கூடாதுன்னா ஒண்ணு அந்த வழியில இருந்து அந்த முள்ளை எடுத்து தூர தூக்கி போட்டு அந்த வழியில் நடக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அந்த முள்ளை மிதிக்காம நடந்து போகணும். இது ரெண்டும் செய்யாம இல்ல நான் இனி போகவே மாட்டேன்னு திரும்பி வந்தா, புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம போயிட்டு இருக்கிற பிரயாணத்திலே முள் இருக்குமானால் ஒன்று எடுத்து போடுவதற்கு முயற்சி எடு, இல்லை என்றால் சுத்தி போறதற்கு முயற்சி எடு. ரெண்டும் இல்லாமல் நான் போகவே மாட்டேன், எனக்கு முள் இருக்குன்னு திரும்பி வந்தா நஷ்டம் அவர்களுக்கு அல்ல, முள்ளுக்கு நஷ்டம் இல்லை, யாருக்கு தான் நஷ்டம்? ஆனாலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர்
யாராவது ஒருத்தர், உங்க ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், நீங்க டிஸ்கண்டினியூ பண்றதற்காக 1000 தீர்மானங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட நான் எப்படி வாழ்க்கை ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இதை வந்து ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு என்று நீங்கள் மறந்து விடாதிருங்கள். திருப்புகிற ஒரு தேவன், எவ்வளவு பெரிய மோசமான ஒரு கேரக்டரையும் ஒரே சந்திப்பில சவுலை பவுலாக மாற்றினவர் நம்முடைய தேவன். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சவுல் என்கிற ஒரு அரக்கனை ஒரு ஊழியக்காரனாகிய பவுலாய் மாற்றினவர் நம்முடைய தேவன். 24 மணி நேரத்துக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டரையே மாற்றுவதற்கு, குணத்தை மாற்றுவதற்கு என் தகப்பன் நல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்காக மாற்றுவார். ஆனா அதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த டிஸ்கண்டினியூ பண்ற அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள 90% என்ன பண்ணக்கூடாதுன்னா வரவே கூடாது. ஆண்டவரே, இதுல நிலைத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தார், இதுல பொறுத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தார், காத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தார். ஆண்டவர் நிச்சயம் எனக்கு செய்து முடிக்க வல்லவராய். எளிமை நிற்கலாமா? எல்லாரும் கர்த்தர் மறைவாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். கவனி, எல்லாரும் இந்த ஜபத்துல, கடைசி ஜபத்துல எல்லாரும் இருக்கணும். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த ஜபத்துல இருப்பதற்கு உங்களை நான் விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் வருகிற ஆண்டு கர்த்தர் முளைக்க பண்ணுகிற ஆண்டாய் மாறப்போகிறார். நிறைய பேருடைய கண்ணுக்கு நம்மளை தென்பட வைக்கிற மாதமாய், வருடங்களாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. என்னை மறைவாய் வளர்த்துகிற கர்த்தர், அந்தரத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர், இயேசுவே என்னை நிலைப்படுத்துகிற கர்த்தர், என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் சாய பண்ணாதபடி என்னை உறுதியான இடத்துல வைக்கிற ஒரு நல்ல கர்த்தர். சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சேர்ந்து பாடி, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காக நன்றி, என்னை மறைவாய் நீர் வளர்த்துகிறதற்காக நன்றி, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் நீர் உருவாக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி நன்றி. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்திரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் சொல்லுவோம், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க என்னை பக்குவமாய் உருவாக்குறவர். நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து. எல்லாரும் ஜபத்தோட நான் அமர்வது,
எல்லாரும் தட்டி பாடிக்கொண்டு முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே உம் திருக்கரத்தா உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே உம் திருக்கரத்தா பற்றி சொல்லுவோம் நன்றி ராஜா ஏசு ராஜா ஏசு ராஜா என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் பாட பாடு எஸ் பிரைஸ் கிருபை வல்லமை மறைவாய் வளர்வது கவனித்தீரே அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி அதிசயமாய் வல்லமை உருவாக்கினே கைகளை மேல தட்டி நன்றி ராஜா ஏசு ராஜா பிரசன் ஒவ்வொரு பிள்ளையின் மேல் அளவு கடந்த விதமாய் இறங்கும் கட்டுகள் உடையட்டும் சாபங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த விதையின் மேல் பின்மாரியின் மழை ஊற்றப்படட்டும் மழை பொழியட்டும் அந்த நடப்பட்ட விதையின் மேல் மழை பொழியட்டும் மழை பொழியட்டும் மழையாய் மழையாய் இறங்கும் அப்பா ஆண்டவரே அந்த கர்த்தாவே நீர் முளைக்க பண்ணுகிற அந்த நாள் ஆரம்பமாகட்டும் இன்றைக்கு இந்த சத்தம் ஒலிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் ஹல்லேலூயா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு கொடுத்தீரே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே முன்மாறி மழை பின்மாறி மழை ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஊற்றப்படுவதாக அடைப்புகள் திறக்கப்படுவதாக கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால வல்லமை 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 உமக்கு வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தராலே ஆகும் இப்பொழுது கட்டுகள் உடைவதாக அந்தகார கட்டுகள் உடைவதாக பில்லி சூனிய கட்டுகள் உடைவதாக குடும்ப சாபங்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால பொறாமைகள் மாறி விலகி போவதாக சத்துருடைய கைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக ஸ்தோத்திரம் 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 Thank you Jesus அந்த முளைக்க விடாதபடி தடையா இருக்கிற அத்தனை தடைகளையும் இப்பொழுது தாண்டி நீர் காமிச்சபடியே அந்த முளைக்க போகிறதற்காய் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக தெரிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஜெபத்தோட வந்திருக்கிற தாயார பாருங்க தகப்பனார பாருங்க ஜெப குறிப்பை அனுப்புகிற பிள்ளைகளை பாருங்கப்பா இப்போ அந்த வேண்டுதல்கள் உங்க சமூகத்துல வந்து எட்டட்டும் நன்றி அப்பா காருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர் கவனித்தீரே எஸ் நடக்குது சிஸ்டர் விட்டுறாது பிரதர் விடாது நல்லா ஜெபம் பண்ணு சோறு இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம் கர்த்தர் பலப்படுத்துறாரு இல்ல உன்னை நான் முளைக்க பண்ணுவேன் உன்னை நான் வளர பண்ணுவேன் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க வல்லமை போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆபத்துகள் விலகட்டும்
மரண கண்ணிகள் விலகட்டும். வருகிற வருடம் ஒரு நன்மை உண்டாகட்டும். இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும். இந்த நதி போகிற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம். இந்த நதி போகிற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம். இதலரம் தனர பௌரியாஹதலரப நப்தரலோரபோடரேஹலா ஷௌதோரோரபா. உம்முடைய மகிமை இறங்குவதாகப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. இந்தலம் தனோரஹதலரேஷே. ஓ, உம்முடைய பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. நீங்க என் கண்ணுக்கு முன்னாடி கொடுத்த அது ஒரு தரிசனமா, அது என்ன விஷயம் அப்படின்னு நான் நினைக்கலப்பா. ஆனா நட்டு பல நாட்கள் ஆனது. நிறைய பேர் மறந்து போய்விட்டார்கள். முளைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது திரும்ப மண்ணு போட்டப்பட்டு அடியில 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 போய் இதுவரையிலும் பல நாட்களாக பல மாதங்களாக முளைக்காத சில முளைகள், சில வராத சில விதைகள் கர்த்தர் ஆண்டவரே நீர் முளைக்க பண்ணுகிறதை எங்கள் கண்கள் பார்க்க. அது இந்த ஜபத்துல இருக்கிற பிள்ளைங்க தான், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க தான். ஆமென் தகப்பனே, அந்த தடைகளை தாண்டி நான் உன்னை வளர பண்ணுவேன். நீ மாண்டு போவது இல்லை. நீங்க தட்டி எழுப்பணும், நீங்க பலப்படுத்தணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி இவன் முளைக்க மாட்டான்னு சொல்ற நிறைய பேர் மத்தியில். ஹல்லேலூயா. எங்களை வளர்த்த பண்ணுகிறவர் நீர்தானே ஆண்டவர். மறுபடியும்ன்ற வார்த்தை எங்களுக்கு தொடரட்டும்பா. எங்க பிள்ளைகளுக்கு தொடரட்டும் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும், தள்ளப்பட்ட ஸ்தானத்தை மறுபடியும், துரத்தப்பட்ட இடத்துல மறுபடியும், அந்த மறுபடியும்ன்ற அந்த வார்த்தை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. தொடரட்டும், தொடரட்டும், தொடரட்டும். உங்க கிருபையின் கரம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் தரையிலே விடவே மாட்டார். சோ என்னன்னே தெரியல. இன்னைக்கு காலையில இந்த உபவாச ஜெபத்திற்காக நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு விதை, ரொம்ப நாளா போடப்பட்டிருந்த ஒரு விதை அழுகிருச்சு, அது காஞ்சிருச்சு, அது பற்றுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்ச விதை அப்படியே முளைச்சு ஒரு புதிய ஒரு இலை விடுகிறது போல. அப்ப நான் நம்புறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் மறுபடியும் உங்களை முளைக்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை கண்டிப்பா நடக்கும். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை ஆரம்பிச்சது இப்ப கிடையாது, இப்ப கிடையாது. ஆனா உங்களை வெளியே கொண்டு வருகிற வருடம் வருகிற வருடமாய் மாறட்டும். ஆனா கர்த்தர் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டார். அந்த சோதனையிலே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார், அந்த வேதனையிலே கர்த்தர் ஆரம்பிச்சார், அந்த வியாதியிலே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். விசுவாசத்தோட முன்னேறுங்க. இனி இருக்கிற கொஞ்ச நாட்கள் ஒரு புதிய வருஷத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்தை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா வருகிற 2025 நீங்க தவற விடக்கூடாது. ஆண்டவரோட நெருங்கிடணும். எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு நாள் நன்மையா மாறும். இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா பச்சை தண்ணி திராட்சரசமா மாறும். பச்சை தண்ணி தான் திராட்சரசம், டேஸ்ட்ல தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால இயேசு மட்டும் உங்களோட இருந்தா போதும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர்.